ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் சாட்டர்டே 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி நீங்கள் கிளாஸஸ், ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். டிவைனோட பவர் அன்றைக்கி எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும், இல்லைனா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி டே நீங்கள் இனிஷியேஷன் பண்ணிக்கலாம். முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ ரேக்கி கிளாஸஸ் அண்ட் ஆரா சர்வீஸ் கிளாஸ் அண்ட் டாரோட் ரீடிங் கிளாஸ், ஏஞ்சல் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லைஃப் கோச்சிங் கிளாஸ் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு கிளாஸ். அது நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும்னு ஐடியான்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர் கிளாஸ் பண்ணிக்கோங்க. அது என்னோடய தனிப்பட்ட சஜஷன் உங்களுக்கு. ஓகேவா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், இப்போ டாரோட் ரீடிங் கற்றுக்கணும், இல்லை ஃப்ளவர் தெரப்பி கற்றுக்கணும், ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இன்றைக்கி மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். நியூ மூன் டே ஸ்பெஷல் ரீடிங். ஓகேவா? இதில் நான் 2 பைல் வைக்கிறேன். இந்த பைல் ரீடிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இது 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ப்ரிடிக்ஷன். ஏஞ்சல் என்ன பிளெஸிங்ஸ் வச்சுருக்காரு இந்த நியூ மூன் டேயில் ஸ்பெஷல் ரீட். ஓகேவா? வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ், கைடன்ஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பார்க்கலாமா? இது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்றது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவருக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதனால தான். சரியா? நீங்கள் லைக் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக பதிவிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இங்கே கிடைக்கும். ஸோ ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் கமெண்ட்டில் மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே. அவரோட நம்பர் 555 222. இதெல்லாம் அவரோட நம்பர். அந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். Five of Raphael. Everything happened for a reason. Release regret and embrace the opportunities for happiness. Search for the silver லைனிங். அதாவது இந்த பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நீங்கள் ஏதோ பாஸ்ட்டில் ஏதோ நிறைய ஃபெயிலியர்ஸ், அது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களாக கூட இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்ததுனால உங்களுக்கு அதுலேருந்து ஒரு லெசன் தான் கற்றுக்க சொல்கிறாரு. அந்த ஃபெயிலியர் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மென்டாலிட்டியை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? அது உங்களோட ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். நல்ல விஷயங்களை தேடுங்கிறார். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. சர்ச் ஃபார் த சில்வர் லைனிங். ஓகே. இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இப்போ இந்த லேக்கில் இருக்கிறவங்க, நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கான விஷயங்கள் என்ன, நீங்கள் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வச்சுருக்காரு, உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் வருதுங்கிறதையும் சொல்கிறாரு. 2 of Michael. It will all be better if you
just make a decision. Over analyzing a problem, find a compromise. ஆக்சுவலி இதை சொன்னனே, சில பேருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் இந்த லேகிங் இருக்குது. அதுவும் இந்த அமாவாசை தினத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக பண்ணுவீங்க. அதுக்கு பவர் கொடுத்துடாதீங்க, சரியா? ஸோ அது கரெக்டாக பாருங்கள், அந்த எப்படி வந்து கைட் பண்ணுறாருன்னு. எப்படின்னா, யூ வில் ஆல் பி பெட்டர் இஃப் யூ ஜஸ்ட் மேக் எ டிசிஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஓவராக திக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்தில் ஒரு சரியான டிசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டீங்க. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க நீங்கள். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? உங்கள் மனசை சமாதானப்படுத்துங்க. இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? நிறைய குறைகளை பார்க்காதீங்க. இப்போது உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நிறையா அந்த பாஸ்ட்டில் ஒருத்தர் வந்து நமக்கு இப்படி பண்ணாங்க, இவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வரவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்ம வந்து அதை வச்சு நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க, காம்ப்ரமைஸ் ஆகுங்க. எப்படி மேடம் காம்ப்ரமைஸ் ஆக சொல்கிறீங்க? எனக்கு அந்த கேர்ள் வந்து என்னை வந்து டீஸ் பண்ணிட்டா, என்னை வந்து ஏமாற்றிட்டா, எனக்கு வந்து என்னை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லி இவ்வளோ நாளாக பழகிட்டு இப்போ வந்து வேண்டான்ட்டு போயிட்டா, என்னை வந்து காம்ப்ரமைஸ் அவளை வந்து நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது? இது மாதிரி சில மெயில் எனர்ஜி கேட்கலாம், அதே மாதிரி ஃபீமேல் எனர்ஜி கூட கேட்கலாம். ஆக்சுவலி கைஸ், நீங்கள் ஒருத்தரோட அந்த விஷயங்கள் அவங்க வந்து அவங்களோட இயலாமையினால் பண்ணாங்களா, இல்லை வேணும்னே உங்களை பண்ணாங்களா, அந்த குறையை நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அமைதி போயிடும், உங்களோட நிம்மதியை இழந்துருவீங்க. அதனால தான் அங்கே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை கொடுக்குறார். புரியுதா? உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பட் உங்கள் மனநிலை சரியில்லை, அப்படி தான் சொல்லணும். ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி காம்ப்ரமைஸ்க்கு வரல, நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவளை மன்னிக்க மாட்டேன், எனக்கு அவங்க ரொம்ப காயம் கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டெலாம் நீங்கள் வந்து ஒன்று ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் லவர்ஸாக கூட இருக்கலாம். இந்த 2 கார்டு வழியாக எனக்கு அதுதான் தெரியுது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ் ஆஃப் மைக்கேல். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கைஸ், உங்களுக்கான நல்ல குட் திங்ஸ் இந்த 48 ஹவர்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது. ஆனால் நீங்கள் உங்களை இது பண்ணிக்கோங்க. எ வண்டர்ஃபுல் நியூ ஐடியா, அதே மாதிரி புதிய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய ஐடியா உங்களுக்கு வருதாம். டோன்ட் allow bumps in the road to hinder your progress. Clear up communications problems with others. சில பேருக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுதுன்றாரு. நீங்கள் சொல்ல வேண்டியதை வந்து கிளியராக சொல்கிறது கிடையாது, கடகடன்னு வாசிச்சுட்டு ஓடிடுறது, இல்லைன்னா புரிய வைக்கிறதுக்கு தெரியல. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லி நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ணலாம். உங்களோட வழிகளை நீங்களே வந்து அடைச்சிக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறீங்க, அது உங்களோட வாயாக கூட இருக்கும். தட் மீன்ஸ் அதுதான் வார்த்தையை வந்து கரெக்டாக பிரயோகப்படுத்தணும், கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வைக்கணுன்றார். நிறைய பேருக்கு அந்த வாயால் தான் நிறைய விஷயங்கள் தட்டுப்படுது. ஏன்னா இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. இந்த 48 ஹவர்ஸில் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணலாம், ஐடியா வரும்.
ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை உங்கள் வழிகளில் வந்து நீங்களாக எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக அதை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான தடையை நீங்களே க்ரியேட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஹிண்டர் யுவர் ப்ரோக்ரஸ். உங்களுக்கான வெற்றியை நீங்களே வந்து இது பண்ணிக்காதீங்க. உங்களோட வளர்ச்சியை அது பாதிக்கும். தட்ஸ் இட். ஓகேவா? அதைத்தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து யாரோடையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா வாக்குவாதம் பண்ணுறது, கோவப்படுறது, சட்டுன்னு கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அமாவாசை தினம் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவிட்டி அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை இன்னும் அதை இது பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எப்படி இருந்தது? உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துட்டாரு. பிளஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் வந்து கொஞ்சம் அதை கவனிக்காமல் இருக்கீங்க. நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நான் வந்து சொன்னேனே, நீங்கள் மேரேஜ் ஆகி ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி சிங்கிளாக இருக்கலாம். அந்த பர்சன் அந்த பாஸ்டில் நடந்த வலி வேதனைகளை தான் நீங்கள் மறக்க முடியாமல் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் உங்கள் கவனம் போக மாட்டேங்குதான். நீங்கள் நல்ல விஷயங்களில் கவனத்தை செலுத்தணுன்றார். அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்லேயே உங்களுக்கு லேகிங் இருக்குது. இந்த 48 ஹவர்ஸில் நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை டிசைட் பண்ணுங்கள். அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏதாவது முக்கிய முடிவுகள்னா ஒரு 1 or 2 days கழித்து கூட பண்ணுங்கள். அப்போயும் அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. வேறு ஒன்றும் சொல்ல. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, உங்களோட வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வேணும். கவனம் இல்லாமல் பேசிடாதீங்க. இந்த 2 நாளைக்கு கொஞ்சம் உங்கள் கூட இருக்கவங்களோட ஒரு காம்ப்ரமைஸாக இருங்க. பாஸ்டில் நடந்த விஷயத்தை கூட தூக்கி போடுங்க. அதை பற்றி ரொம்ப ஓட்டுறீங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் யாராவது ஒரு நல்ல விஷயம் கொடுக்க வந்தால் கூட இதெல்லாம் கூட அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ்ட்டோட இந்த ப்ரெசண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறது. அது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு படிப்பாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி நிறைய அந்த மாதிரி ஏதோ சில பரிகாரங்கள்லாம் ஒரு சிலர் சொல்கிறது, நிறைய பண்ணிட்டேன் மேடம், எதுலேயுமே முன்னேற்றம் இல்லை. பரிகாரம் எங்கே பண்ணமோ அங்கே பண்ணணும், அதை விட்டுட்டு எங்கேயோ பண்ணால் அதெல்லாம் வந்து சும்மா டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க சுற்றி சுற்றி. உங்களுக்கான நிரந்தரமான பரிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் ஒரு 75% ஃபீமேல் எனர்ஜி தெரியுது. அதர் தென் 25% மெயில் எனர்ஜி. மெயில் எனர்ஜிஸ் பீப்புள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க இந்த 48 ஹவர்ஸில். ஸோ சில விஷயங்கள்னால நீங்கள் வந்து உங்களோட வளர்ச்சியை தடுத்துக்கிற மாதிரி ஏதோ விஷயங்கள் நெகட்டிவான விஷயத்த நீங்கள் பண்ணிடாதீங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கூட இருக்குது, மற்றவங்களோட உங்களுக்கு ஒரு இணக்கம் இல்லை, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார்த்தைகளை விடாதீங்க. இதுதான் அட்வைஸ். ஓகேவா? சரி. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அவரோட நம்பர் 222555. அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அந்த நம்பர் சொல்லி கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே. 48 மணி நேரம் கவனம் தேவை. சொன்ன விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கூட எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கு இனிஷியேஷன் இருக்குது. நேற்று கூட இனிஷியேஷன் இருந்தது. மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு இனிஷியேஷன் வச்சுருந்தேன். என்ன பவர்ஃபுல்லான நாளில் வந்து இனிஷியேஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப அந்த எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ சித்தியாகும் உங்களுக்கு. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களுக்கு அது வழிவகுக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேஸில் கொடுக்குறேன் இனிஷியேஷன். ஸோ 3ஆம் பிறை அன்றைக்கி நீங்கள் யாராவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க. அது டைம் அலாட் பண்ணி தருவேன். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த டைமிங்காக பார்த்து தான் அதையும் தருவேன். சரியா? அதுக்கு என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்களும் கற்றுக்கோங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? அப்புறம் நேற்று வந்து நிறைய மக்கள் வந்து அந்த மகாசிவராத்திரி கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ கலந்துக்க முடியாதவங்களுக்காக நானும் என்னோட அந்த ப்ரேயரில் இருந்தவங்களும் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணோம். அதனால் நீங்கள் வச்ச ரிக்வெஸ்ட் வந்து கடவுள் பண்ணுவாரா மாட்டாரான்லாம் நினைக்காதீங்க. சிவன் அன்பான கடவுள், அள்ளி அள்ளி கொடுப்பார். யார் இவங்க அப்படின்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். அவர் பார்க்குறது உள்ளார்ந்த அன்பாக நீ அவரை வந்து நேசிச்சிங்கன்னா ஓடி வந்துடுவார். அவர் வந்து அப்படி ஒரு அற்புதமான காட் அவர். ஓகேவா? தாயுமானவர். ஓகே, சரி, அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து மீட்டிங் வைக்கிறேன், கூட்டு பிரார்த்தனை இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதுக்கப்புறம் கலந்துக்கணும்னு ஐடியா இருந்தால் அப்போ நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் கலந்துக்கோங்க, நீங்களும் பயனடைங்க. சரியா? ஓகே. யாருக்காவது கிளாஸ் வேணும்னா நீங்கள் வந்து 3ஆம் பிறை அன்றைக்கி இனிஷியேஷன் எடுத்துக்கலாம். மாஸ்டர் கிளாஸ் வேணும்னாலும் கற்றுக்கலாம், லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும்னாலும் கற்றுக்கலாம். ஓகேவா? யாருக்காவது ஹீலிங் வேணும், இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டும் ஹீலிங் வேணும், இல்லை எனக்கு வந்து மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது மேடம், மைண்டுக்கு மட்டும் ஹீலிங் வேணும், அது மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்த்து சரியானா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மைண்டு சரியானா போதும், அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் சர்வீஸும் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சுகருங்கிறது எல்லா வீட்லேயும் ஒருத்தருக்கு வந்துடுது. அது ஏன் வருது? இது ஒன்று மூதாதையருக்கு இருக்குது அப்படின்ட்டுருவாங்க, ஹெரிட்டேஜ் அப்படின்வாங்க. இல்லைனா இப்போ இந்த சந்ததியருக்கு அதிகமாக இருக்குது. இது அடுத்த சந்ததியருக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க, உங்களோடையே இதை முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கோங்கன்ற மீன்ஸ் உங்கள்கிட்டயே அதை சரி பண்ணுறங்கன்ற, அதுக்கு ஹீலிங் தான். ஓகேவா? அது எப்படி மேடம் பண்ணுவீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து விளக்கம் இதிலே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த டாப்பிக்கை இப்போது வந்து சுகர்னால் நிறைய பேர் வந்து எவ்வளவோ விஷயங்களை லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா மெடிசன்லேயே லைஃப் போகும், நிம்மதி இல்லாமல் பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுக்கின்னு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும், அவங்க சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா எல்லாருக்குமே தான் கஷ்டம். அந்த சுகர் வந்துச்சுன்னா பயந்து வாழ வேண்டியிருக்கும். எதையும் வந்து ஃப்ரீயாக எடுத்து சாப்பிட முடியாது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் எடுத்து சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் ஒரு கஷ்டங்களை வந்து வாழணும். ரெண்டாவது, அதுவும் வந்து ஃபீமேலை விட மெயிலுக்கு ரொம்ப அந்த வெளியே சொல்ல மாட்டாங்க, பிரச்சனையை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. லேடிஸாச்சும் நீங்கள் வந்து வெளியில் சொல்லிடுவீங்க, யார்கிட்டையாவது அந்த குறையை கொட்டி தீர்த்துக்குவீங்க. பட் அவங்க உள்ளுக்குள்ளேயே வைப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அது எஃபெக்டாக வேலை செய்யும். அதனால் கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனையை நிரந்தரமாக நிரந்தரமாக தீர்த்து உங்களோட இந்த ஜென்ரேஷன்லேயே அதை உங்களுக்கு சரி பண்ணி நீங்களும் நிம்மதியாக உங்களோட வாழ்க்கையை கடந்து போகலாம். கவலைப்படாதீங்க. அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது அந்த இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனையில் யாராவது இருந்தால் கூட சஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் 48 ஹவர்ஸில் உங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு, உங்களுக்கு என்ன அட்வைஸ் இருக்குது, மைக்கேல் ஏஞ்சலோட அட்வைஸ். மைக்கேல் ஏஞ்சல் ஒரு சிலர் 2 நாள் முன்னாடி லைவ் போட்டிருந்தேன். மைக்கேல் ஏஞ்சல் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், ஜீசஸ் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், என்னம்மா நினைப்பார். என் பிள்ளைக்கு நான் வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறேன், அதோட தவறுகளையும் சுட்டி காட்டுறேன், அதுக்கு கைடன்ஸும் கொடுக்குறேன், ரெமிடியும் கொடுக்குறேன், ஆனால் அந்த பிள்ளை வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருப்பார். கேள்வி என்னை பற்றி ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க, என்னை பற்றி மைக்கேல் ஏஞ்சல் என்ன நினைக்கிறாரு, முருகர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் கேள்வி. ஓகேவா? சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். என்னப்பா
பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பிரேக்கில் இருக்கிறவங்க தான் பார்க்குறீங்க போல். ஒரு சிலர் ரொம்ப உங்களோட ப்ராஜெக்ட்லேயோ இல்லைனா பிஸ்னஸ்லேயோ ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு 25% இந்த மாதிரி, 75% ரிலேஷன்ஷிப் அதில் தான் அதிகமாக தெரியுது. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க கைஸ். பழைய சோக கீதம் பாடாதீங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இந்த 48 ஹவர்ஸில் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் பண்ணணும். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஓகே, டிட்டர்மினேஷன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட், அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ் பை அதர்ஸ். சில பேர் வந்து இந்த 48 ஹவர்ஸில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு ஜாப் ஏதோ சம்திங் உங்களை நோக்கி வருது, மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இவங்க அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து இது பண்ணலாம், என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஏதாவது என்ன சொல்கிறது, உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 48 ஹவர்ஸில் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதில் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்களா? அது லைஃப்காக இருந்தாலும் சரி, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது பிஸ்னஸ்க்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்டாக முடிவெடுக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. வெரி ஹாப்பி எண்டிங், கமிங் ஃபுல் சர்க்கிள், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட். ஒரு சிலருக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது நியூ லைஃபாக இருக்கலாம், ஒரு புதிய பிஸ்னஸ், புதிய ஜாப். நீங்கள் அவர்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் வச்சிங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. முடிவு உங்கள் கையில் இருக்குது. சரியான கண்ட்ரோலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. இன்னமும் ஆஸ்லேஷனில் இருக்கீங்கன்னா ஹீலிங் தேவை உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கு உங்கள் மனசில் நிம்மதி இல்லை, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதே தெரில மேடம், நான் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் எனக்கு டிப்ரெஷனில் இருக்கேன், நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும், என்ன செய்யலாம்? ரேக்கி ஹீலிங்கும் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பியும் இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் லேக்கில் இருக்கீங்க, அதுக்கான கைடன்ஸை வாங்கிக்கோங்க, சரியான முடிவை எடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். அவ்வளோ அப்படி தான் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த கார்டு கூட கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம் இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. உங்களோட இந்த பாஸ்டில் இருந்த அந்த கவலைகள், துக்கங்கள் எல்லாமே சரியாகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது. வெரி ஹாப்பி எண்டிங். இந்த முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அதாவது நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு தன்மை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பண்ணலாம். ஏதோ ஒரு ஞானம் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் கிடைக்க போகுது, அதை வந்து சொல்கிறாரு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? செல்ஃப் கண்ட்ரோலில் இல்லை நீங்கள் ஒரு சிலர், அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், கரெக்டான முடிவுகள் எடுக்கணும். நிறைய அதாவது உங்களோட ஜாப் கேரியரில் அதிகமாக சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு ஜாப் கேரியரில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு ஓடாதீங்க.
இருக்கிற அந்த வேலை உங்களுக்கு சாத்தியமாக, அது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன இது இருக்குது, இதை விட அது பெட்டராக, அது அங்கே உங்களுக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். கம்பெனியை பற்றி நல்லா விசாரிங்க. புரியுதா? இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் கூட எடுத்து நீங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இதை செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஹீலிங் தேவைப்படுறவங்க கூட ஹீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் இதை செய்யலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி கைஸ். ஸோ உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல்ஸ் சரியான கைடன்ஸ் கொடுத்துருப்பார். ஒரு சிலர் ஜாப் கேரியரில் லேக்கில் முடிவெடுக்க தெரியாமல் கஷ்டப்படுறீங்க, அதையும் கொடுத்துட்டார். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு ஹாப்பி எண்டிங், இந்த 48 ஹவர்ஸில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். அது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கலாம். நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப ஃபீலிங் நமக்கு யாரும் இல்லைன்ட்டு ஒரு சிலர் இந்த கார்டு ரீடிங் பார்க்குறவங்க அப்படி தானே நாங்கள் இருக்கோம். டிவைன் பார்த்துருக்கும் போது நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, கவலைப்படாதீங்க. உலகம் வந்து அது ஒரே இடத்துல நிற்காது. இது வந்து சர்க்கிள் மாதிரி தானே. இந்த இது மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களை வந்து தயார் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் வந்து பிடிச்சி பாஸ்ட்டில் இருக்கிறத கொண்டு வந்து ப்ரெசண்ட்டில் நிறுத்த வைக்கிறீங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் வேணும், இந்த மென்டாலிட்டியை சரி பண்ணிக்கணும், நான் முக்கிய முடிவுகள் எடுக்கணும், அது ஜாப்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், பி கேர்ஃபுல். ஓகே, சரி. இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன அந்த விஷயங்கள், அது ஏஞ்சல் சொன்ன அந்த மைக்கேல் ஏஞ்சல் சொன்ன கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். அவரோட நம்பர் 222555 அவரோட நம்பர். அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் வந்து கிளாஸஸ் வந்து எப்போ வைப்பேன்னா, சில முக்கியமான தினங்கள் டிவைன் பவர் அதிகமாக இருக்கிற நாளில் நான் அந்த இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் இருக்கும். யாருக்காவது வந்து மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும், ஆரா சர்வீஸ் கிளாஸஸ் கற்றுக்கணும், அண்ட் மற்ற மாஸ்டர் கிளாஸ் ரேக்கி மாஸ்டர் ஆகணும், சம்திங் எந்த மாதிரி என்னென்ன வேணுமோ. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்சல் கிளாஸஸ் தனியாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஏஞ்சல்ஸோட நல்ல ஒரு இணக்கமான ஒரு இதில் இருந்துட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? அவங்களோட சக்ஸஸ் எல்லாமே அவங்க ரொம்ப உங்களுக்கு கைடன்ஸும் உங்களுக்கு சைனும் கொடுப்பாங்க. ஓகேவா? தென் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த ஸ்ட்ரகிளிருந்து வெளியே வரதுக்கான லைஃப் கோச்சிங் கிளாஸ், இதை பற்றியும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அமாவாசை தினத்துலேருந்து 3ஆவது நாள் 3ஆம் பிறை வருது இல்லையா, அன்றைக்கி வந்து அந்த இனிஷியேஷன் கிளாஸ் இருக்குது. அது வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க. மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் இருக்கும். தொடர்ந்து டீட்டெயில்ஸ் நான் அது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் இனிஷியேஷன் வாங்கிக்கலாம். எந்த டேட்டு டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தருவேன். ஓகேவா? சரி, பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் அதே மாதிரி தான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் தேவைப்படுறவங்க ஹீலிங் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உங்களுக்கு நான் வந்து இனிமேல் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூனால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கார்டு வழியாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த மைண்டில் அந்த லோன்லினஸ் அதிகமாக இருக்குது, பயம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பயம், பதட்டம், இந்த அச்ச உணர்வுலாம் எந்த சக்கராவை பாதிக்கும்னா சோலார் ப்ளக்ஸை பாதிக்கும். ஸோ நீங்கள் பர்டிகுலர் அந்த ஹீலிங் ப்ராசஸ் மட்டுமாவது எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், அந்த கம்ப்ளைண்ட் கூட எனக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இப்போது இன்ட்யூஷன் அதுதான். அந்த 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 சக்கரை அடி வாங்குது அப்படின்னாலே அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தீர்வே கிடையாது. அது நீங்கள் மெடிசன் எடுத்துக்கோங்க, வேண்டாம்னு சொல்ல, ஆனால் ஹீலிங் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த மெடிசனே தேவைப்படாது. நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க இன்சுலின்? நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க மாத்திரை?
ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல, உங்கள் ஜென்ரேஷனோட நிறுத்திக்கலாம்ல. உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகாதில்ல. முடிவெடுங்க. சரி, எனியோ யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.